பகவான் தான் சகல பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருப்பவர். அவர் பிரகிருதியை காட்டிலும் மேலானவராவார். பிரளய காலத்தின் முடிவிலே அவர் ஒருவரே இருந்தார். வேறு எதுவும் எவரும் இல்லை. பிரளய காலத்தின் முடிவிலே, மிக நீண்ட பிரளய காலத்தின் முடிவிலே, அடுத்த படைப்பு தொடங்குவதற்கான நேரத்திலே அவருடைய தொப்புளிலே இருந்து ஒரு தங்கமயமான தாமரை உண்டானது. அதிலேதான் பிரம்மதேவர் தோன்றினார். அவர்தான், அந்த பிரம்மதேவர்தான் சகல பிராணிகளையும் படைத்தார். அந்த படைப்பிலே தோன்றிய ஒரு ரிஷியிடமிருந்துதான் கஷ்யபர் பிறப்பெடுத்தார். அவருக்கும் அதிதிக்கும் புத்திரராக, குமாரராக விவஸ்வான் பிறந்தார். அந்த விவஸ்வானுக்கும் சத்ஞாவுக்கும் பிறந்தவர்தான் ஸ்ரார்த்த தேவர் என்கின்ற மனு. அந்த மனுவுக்கும் ஸ்ரார்த்த தேவருக்கும் ஸ்ரத்தை என்கின்ற பெண்மணிக்கும் இக்ஷ்வாகு முதலிய 10 மகன்கள் பிறந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் பிறப்பதற்கு முன்னாலே அந்த மனுவுக்கு குழந்தைகள் கிடையாது. அதனால் வசிஷ்டர் அவருக்கு புத்திரன் உண்டாவதற்கான கர்மாக்களை செய்தார். அப்பொழுது ஸ்ரத்தை, அதாவது அந்த மனுவின் மனைவி, தனக்கு பெண் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் ஸ்ரார்த்த தேவருக்கும் அவருடைய மனைவியாகிய ஸ்ரத்தைக்கும் இளை என்கின்ற பெண் பிறந்தாள். அதனால் மனு ஸ்ரார்த்த தேவர் அதிர்ச்சியுற்றார். ஏனென்றால் அவருக்கு பிள்ளை பிறக்க வேண்டிய விருப்பம் இருந்தது. அதனால் அந்த பெண் இளை என்கின்ற அந்த குமாரி ஒரு புருஷனாக வேண்டும், ஆண் ஆக வேண்டும் என்று வசிஷ்டர் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிக் கொண்டார். பகவானாகிய நாராயணனும் அவ்வாறே அனுகிரகித்தார். அதனால் இளை என்பவள் ஒரு ஆண்மகனாக ஆனாள். சுத்யும்னன் என்கின்ற பெயரையும் பெற்றாள். ஒரு முறை அந்த சுத்யும்னர் வேட்டையாடுவதற்காக வனாந்தரங்களிலே சஞ்சரித்தார். இங்கே எங்கேயும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். பலவித மிருகங்களை வேட்டையாடினார். அவ்வாறாக வேட்டையாடி கொண்டே ஒரு வனத்திலே பிரவேசித்தார். அந்த வனம் பகவானாகிய பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் அந்தரங்கமாக தனியாக இருக்கின்ற இடம். அதனால் அந்த வனத்துக்கு யார் வந்தாலும் அவர்கள் பெண் ஆகிவிட வேண்டும் என்று பரமேஸ்வரன் விதித்திருந்தார். எனவே அதன்படியே இப்பொழுது சுத்யும்னன் அந்த வனத்திலே பிரவேசித்ததால் சுத்யும்னன் மீண்டும் பெண்ணாக போய்விட்டார். இவ்வாறாக பெண்ணாகிவிட்ட சுத்யும்னர் வசிஷ்டரை வேண்டிக் கொண்டார். இந்த பின்புலங்களையெல்லாம் நன்றாக அறிந்திருந்த வசிஷ்டரும் பரமேஸ்வரனையே வணங்கி துதித்து வேண்டிக் கொண்டார். சுத்யும்னரை மீண்டும் ஆணாக ஆக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவருடைய பிரார்த்தனையினாலே பரமசிவனும் சந்தோஷத்தை அடைந்தார். ஆனால் ஏற்கனவே தான் அந்த வனத்திலே யார் பிரவேசித்தாலும் அவர் பெண்ணாக வேண்டும் என்று ஆக்ஞாபித்திருந்தார். அதுவும் பொய்த்துவிடக்கூடாது. இப்பொழுது வசிஷ்டர் தன்னை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றாரே, அதுவும் பொய்த்துவிடக்கூடாது. அதையும் நிறைவேற்ற வேண்டும். எனவே பகவானாகிய பரமசிவன் அந்த சுத்யும்னர் என்கின்ற பெண், அதாவது ஆணாகிருந்து பெண்ணாகி போனவர், 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் இருக்கட்டும் என்று அருளி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்ற சுத்யும்னரும் அதன் பிறகு நல்ல முறையிலே உலகங்களை பரிபாலித்து ஆட்சி புரிந்தார். வயது முதிர்ந்த பின்னாலே தன்னுடைய ராஜ்யத்தை புரூரவசுக்கு கொடுத்துவிட்டு தான் தவம் செய்வதற்காக வனத்துக்கு சென்று விட்டார். இதற்கிடையிலே மனுவுக்கு இக்ஷ்வாகு முதலிய வேறு பல புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களிலே, அந்த புத்திரர்களிலே ஒருவரான பிருஷத்ரர் என்பவர் இரவு முழுவதும் தூங்காமல் கத்தியை கையிலே வைத்துக்கொண்டு பசுக்களை காப்பாற்றி வந்தார். சிங்கம், புலி முதலியவை பசுக்களை வேட்டையாடி கொன்று விடாமல் காப்பாற்றி வந்தார். ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்ய இருட்டு மிக மிக அதிகமாக போனது. அந்த சமயத்திலே அந்த கார் இருளிலே ஒரு புலி பசுக்கள் கட்டியிருந்த கொட்டகைக்கு வந்தது. அதை கண்டு பயந்து போன பசுக்கள் எல்லாம் இங்கே அங்கே ஓட ஆரம்பித்தன. ஆனாலும் ஒரு பசுவை அந்த புலி பிடித்து கொண்டு விட்டது. அதனால் அந்த பசு கதறியது. அதை கேட்ட பிருஷத்ரர் கையிலே கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த புலியை கொன்றார். ஆனால் அந்த இருட்டிலே புலி என்று நினைத்து அவர் கொன்ற மிருகம் புலி அல்ல, அந்த பசுவையே அவர் தவறுதலாக கொன்றுவிட்டார். இந்த விஷயமே அடுத்த நாள் காலையிலே தான் அவருக்கு தெரிய வந்தது. அதனால் அவர் மிகவும் மனம் வருந்தினார். ஆனால் வசிஷ்ட மகரிஷியோ அவரை பார்த்து, நீ பசுவை கொன்றுவிட்டாய், ஒரு மிகப்பெரிய துஷ்கர்மத்தை செய்துவிட்டாய். அதனால் நீ உன்னுடைய க்ஷத்ரிய தர்மத்தை இழப்பாயாக, க்ஷத்ரிய சுபாவத்தை இழப்பாயாக. பிறருக்கு தொண்டு செய்கின்ற சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு விடுவாயாக, அதை அனுசரித்து தொண்டனாகி விடுவாயாக, மற்றவர்களுக்கு தொண்டு செய்கின்றவனாக ஆகிவிடுவாயாக என்று சபித்தார். வேறு வழியில்லாமல் பிருஷத்ரரும் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதன் பிறகு பகவானாகிய ஸ்ரீ வாசுதேவரிடத்திலே அவர் பெரும் பக்தி செய்து சாந்தமான மனநிலையை அடைந்து
எல்லா ஆசைகளையும் அறவே ஒழித்து தன்னுடைய இந்திரியங்களையெல்லாம் நன்றாக அடக்கி எதிலும் பற்று இல்லாமல் இருந்தார். இயல்பாகவே தன்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் இயல்பாகவே தனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதிலே அவர் பரமபிரீத்தி அடைந்தார். தன்னுடைய மனத்தையும் புத்தியையும் ஆத்மாவிடமே செலுத்தி பூரணமான ஞானத்தை அடைந்தார். அதிலேயே அவர் சந்தோஷித்தார். அதனால் அவர் பூமியிலே ஒரு செவிடனைப் போலவும் எந்த விதமான அறிவோ உணர்வோ இல்லாத ஒரு ஜட பொருளைப் போலவும் இங்குமங்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்நாளின் இறுதியிலே காட்டிலே ஒரு பெரிய தீ உண்டாக அந்த தீயிலேயே தன்னுடைய உடலையும் அவர் தியாகம் செய்துவிட்டார். இப்படி சரீர தியாகம் செய்த பின்னாலே பகவானாகிய பரம்பொருளையே அடைந்தார். அதன் பிறகு மனுவின் வம்சம் பலவாறாக விருத்தியடைந்தது. அந்த வம்சத்திலே பலர் அரும் பெரும் காரியங்களை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறாக அந்த வம்சத்தை பற்றி பரீட்சித்த மன்னருக்கு எடுத்து கூறினார் சுக மகரிஷி. அவர் மேலும் தொடர்ந்து கூறினார். மனுவின் புத்திரர்களிலே ஒருவர் சையாதி என்பவர். அவருக்கு சுகன்யா என்கின்ற ஒரு பெண் உண்டு. ஒரு நாள் மனு புத்திரராகிய சையாதி தன்னுடைய பெண்ணாகிய சுகன்யாவுடன் சியவனர் என்கின்ற ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார். அங்கே சுகன்யா தன்னுடைய தோழிகளுடன் அந்த ஆசிரமத்தையும் அதை சுற்றி இருக்கின்ற இடங்களையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். ஓரிடத்திலே ஒரு புற்று இருந்தது. எல்லா புற்றுக்களையும் போல அந்த புற்றுக்களிலேயும் நிறைய துவாரங்கள், ஓட்டைகள் இருந்தன. அந்த துவாரங்களிலே 2 ஓட்டைகளிலே மின்மினி பூச்சியின் ஒளியை போன்ற ஒளியை அவள் கண்டாள். இது என்ன விந்தையாக இருக்கின்றது என்று நினைத்து கீழே இருந்து ஒரு முள்ளை எடுத்து அந்த 2 மின்மினி பூச்சிகளையும் அந்த வெளிச்சத்தையும் குத்தினாள். உடனே சற்றும் எதிர்பாராத வகையிலே அந்த துவாரங்களிலே இருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அந்த 2 ஒளிகளும் சியவன முனிவரிடத்திலிருந்தே தோன்றியிருக்கின்றன என்பதை அவள் அறியவில்லை. அதனால் அவள் ஒரு பெரும் குற்றம் செய்தவளாக ஆகிவிட்டாள். அதன் பலனாக மனுபுத்திரராகிய சையாதி என்கின்ற மன்னனுடைய பரிவாரங்கள், படைகள், சைன்யங்கள் மிகவும் துன்பத்தை அடைந்தார்கள். அவர்களுடைய மல ஜலம் கட்டுப்பட்டு விட்டன. உடனே சையாதி அரசனுக்கு புரிந்துவிட்டது, ஏதோ ஒரு பெரிய அபராதம் நேர்ந்திருக்கின்றது, அதன் விளைவுதான் இது என்று அவர் புரிந்து கொண்டார். சிவன முனிவருக்கு, யார் என்ன அபச்சாரம் செய்தீர்கள்? செய்யக்கூடாத ஏதோ ஒன்றை உங்களில் யாரோ செய்திருக்கின்றீர்கள். அது என்ன, செய்தது யார் என்று கேட்டார். உடனே அவருடைய புதல்வியாகிய சுகன்யை மிகவும் பயந்து போய் தன்னுடைய தந்தையை பார்த்து, ஒரு புற்றிலே 2 ஒளிகளைக் கண்டேன், அவற்றை நான் தான் முள்ளினாலே குத்திவிட்டேன் என்று கூறினாள். உடனே நடந்தது என்ன நடந்திருக்கக்கூடும் என்பதை அறிந்து கொண்டார் சையாதி. உடனே அவர் அந்த புற்றுக்கு சென்று புற்றுக்குள்ளே இருந்த செவன முனியை பார்த்து வேண்டி கேட்டுக்கொண்டார். என்னுடைய மகள் பெரிய குற்றத்தை செய்துவிட்டாள், ஆனால் அறியாமையினாலே செய்துவிட்டாள், வேண்டுமென்றே செய்யவில்லை. எனவே தாங்கள் கோபம் கொண்டு சபிக்காமல் எங்களை கருணையோடு பார்க்க வேண்டும், எங்களை அனுகிரகிக்க வேண்டும், குற்றத்தை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய மகளாகிய சுகன்யை என்கின்ற அந்த பெண்ணை அந்த முனிவருக்கே விவாகமும் செய்து கொடுத்தார். அதன் பிறகு மனைவி என்கின்ற முறையிலே சுகன்யாவும் அந்த முனிவருக்கு வேண்டிய சேவைகளை எல்லாம் செய்து வந்தாள். அந்த சேவைகளிலே சிவன முனிவரும் பிரீத்தி அடைந்தார். காலம் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை அந்த ஆசிரமத்துக்கு அஸ்வினி தேவர்கள் வந்தார்கள். சிவன மகரிஷியும் அவர்களை வரவேற்று வணங்கி பூஜித்தார். அதன் பிறகு அவர்களிடம், அந்த அஸ்வினி தேவர்களிடம், எனக்கு வயதாகிவிட்டது, முதுமை வந்துவிட்டது, ஆனால் பெண்கள் விரும்பக்கூடிய இளமையை எனக்கு கொடுங்கள். அதற்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு யாகங்களிலே சோமபானத்தை பாகமாக அளிக்கும்படி ஏற்பாடு செய்கின்றேன் என்று கூறினார். அஸ்வினி தேவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஒரு சிறிய குளத்தை காட்டினார்கள். இந்த குளம் சித்தர்களாலே ஏற்படுத்தப்பட்டது, இதிலே நீங்கள் ஸ்நானம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். அதன் பிறகு சிவன முனிவரும் அந்த மடுவிலே, அந்த சிறிய குளத்திலே ஸ்நானம் செய்து எழுந்தார். மூப்பு எல்லாம் போய் இளமையோடு வெளியிலே வந்தார். ஆனால் அந்த குளத்திலிருந்து 3 பேர் வந்தார்கள். அந்த 3மே மிக்க இளமையோடும் அழகோடும் திகழ்ந்தார்கள். பார்ப்பதற்கும் ஒரே மாதிரியான உருவங்களை உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களிலே சிவன முனிவர் யார் என்று எப்படி அறிவது? அதனால் சுகன்யா திகைத்து போனாள். இப்படி வரம் கொடுத்த, இப்படி நிகழச் செய்த அஸ்வினி தேவர்களையே சரணம் என்று அடைந்தாள். அந்த அஸ்வினி தேவர்களும் சுகன்யிடம் மிகவும் பிரீத்தி கொண்டு உண்மையான சிவன முனிவர் யார், அந்த 3வரிலே சிவனர் யார் என்பதை காட்டினார்கள். பிறகு தங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று விட்டார்கள். தன்னுடைய கணவர் சிவன முனிவர் மீண்டும் இளமையை பெற்றதிலே சுகன்யாவும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தாள். இப்படி இருக்க ஒரு நாள் சுகன்யாவுடைய தகப்பனாராகிய சையாதி மன்னன்
அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். தன்னுடைய பெண்ணாகிய சுகன்யையும் பார்த்தார். ஆனால் மேலும் என்ன கண்டார்? அவர் ஓர் அழகிய இளைஞனையும் கண்டார். அது சியவன முனிவர்தான் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. எனவே அவர் தன்னுடைய மகளின் நடத்தையின் மேலேயே சந்தேகப்பட்டார். அவரை தன்னுடைய தந்தையை பார்த்ததும் சுகன்யை அவரை நமஸ்கரித்தாள். இவர் தன்னுடைய பெண்ணை ஆசீர்வதிக்க கூட இல்லை. நீ உன்னுடைய குல தர்மத்தை மறந்துவிட்டாய், பிறந்த குல தர்மத்தை மறந்துவிட்டாய், புகுந்த குல தர்மத்தையும் மறந்துவிட்டாய். உன்னுடைய கணவராகிய சியவன முனிவரை வஞ்சித்து அவருக்கு வஞ்சகம் செய்து நீ யாரோ ஒரு கள்ள புருஷனை தேடிக்கொண்டு விட்டாய். இப்படிப்பட்ட இகழ்ச்சிமிக்க செயலை செய்திருக்கின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதன் பிறகு சுகன்யை அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து கூறினாள். என்னென்னலாம் நடந்தது என்பதை எடுத்து கூறினாள். தன்னுடைய கணவராகிய சியவன முனிவர்தான் இவர் என்பதை சொன்னாள். சய்யாதி மன்னர் மிகுந்த ஆச்சரியத்தை அடைந்தார், மிக்க மகிழ்ச்சியும் அடைந்தார். அதன் பிறகு சய்யாதி மன்னர் சியவன முனிவரிடம் தான் இங்கே வந்திருப்பது ஒரு யாகம் செய்வதற்காக, அந்த யாகத்தை செய்வித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறாகவே அந்த யாகத்தையும் நடத்தி கொடுத்தார் சியவன முனிவர். மேலும் அந்த யாகத்திலே தான் ஏற்கனவே அஸ்வினி தேவர்களுக்கு வாக்கு அளித்திருந்தபடி அவர்களுக்கு சோமத்திலே ஒரு பாகத்தையும் ஏற்படுத்தினார். ஆனால் முனிவருடைய இந்த செய்கையினாலே தேவேந்திரன் கோபம் கொண்டார். அவர் அந்த முனிவரை தாக்குவதற்காக தன்னுடைய கையிலே வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் சியவன முனிவரோ தன்னுடைய தவோ பலத்தினாலே இந்திரனையும் வஜ்ராயுதத்தையும் கட்டிவிட்டார். தேவேந்திரனாலே தன்னுடைய கையையோ அந்த வஜ்ராயுதத்தையோ அசைக்கக்கூட முடியவில்லை. தேவேந்திரனுடைய கை ஸ்தம்பித்து போயிருந்தது. எனவே அவர் அஸ்வினி தேவர்களுக்கு கொடுத்த பாகம் தடையில்லாமல் நிறைவேறியது. அதன் பிறகு அஸ்வினி தேவர்களுக்கு மட்டும் பாகம் இல்லாமல் இருப்பது சரியில்லை என்று எல்லா தேவர்களுமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த சய்யாதி மன்னரின் புதல்வர்களிலே ஒருவர்தான் ஆனர்த்தர் என்பவர். அவருடைய வம்சத்திலே ரைவதர் என்பவருக்கு ரேவதி என்கின்ற ஒரு பெண் பிறந்தாள். தந்தையாகிய ரைவதர் தன்னுடைய பெண்ணாகிய ரேவதிக்கு தகுந்த மணவாளன் யார், தகுந்த கணவன் யார் என்று நிச்சயித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு சென்றார். பிரம்மலோகத்திலே கந்தர்வர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதனால் அங்கே மிகச்சிறிய நேரம் நின்றார் ரைவதர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறிய தயக்கத்துக்கு பிறகு பிரம்மதேவரை தரிசித்தார் ரைவதர். தான் வந்த காரியத்தையும் எடுத்து கூறினார். என்னுடைய பெண்ணுக்கு தகுந்த புருஷன் யார் என்று கேட்டார். அதை கேட்ட பிரம்மதேவர் புன்னகை பூத்தார், நகைத்தார். ரைவத மன்னரிடம், அரசனே, நீ இந்த உலகத்துக்கு வந்து, நீ இங்கே வந்து வெகு காலமாகிவிட்டது. சில வினாடிகள் தான் இங்கே இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் பூலோகத்திலே வெகு காலம் ஆகிவிட்டது. உன்னுடைய பந்துக்கள், உன்னை சேர்ந்தவர்கள், உன்னுடைய உறவினர்கள், மித்திரர்கள், நண்பர்கள் என்று இப்பொழுது யாரும் பூமியிலே இல்லை. எல்லோரும் இறந்துபட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய புத்திரர்கள், பௌத்திரர்கள் எல்லாருமே காலம் சென்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய பெயர்கள் கூட இப்பொழுது எவருக்கும் தெரியாது. எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்றால் 27 சதுர் யுகங்கள் சென்றுவிட்டன. ஆனால் அதனால் பாதகமில்லை. இப்பொழுது பூமியிலே பகவானுடைய அம்சமாக பலராமர் அவதரித்திருக்கின்றார். பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அங்கே பிறப்பு எடுத்திருக்கின்றார் பலதேவர். அவர் மிகவும் சிறந்தவர். அந்த பலராமருக்கே உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுங்கள் என்று அறிவுறுத்தினார். அந்த அறிவுரையின்படியே நடந்தார் ரைவத மன்னர். பூமிக்கு வந்தார். ஏற்கனவே பிரம்மதேவர் கூறியிருந்தபடியே பூமியிலே தன்னுடைய பந்துக்கள், நண்பர்கள் என்று எவரையும் அவர் காணவில்லை. அவர்களுடைய சந்ததிகளையும் காணவில்லை. அவர்கள் எல்லோருமே சொர்க்கம் சென்றிருந்தார்கள். அதன் பிறகு பலராமரிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தையும், பிரம்மதேவர் கூட அப்படி ஆக்ஞாபித்திருப்பதையும் அவர் எடுத்து கூறினார். தன்னுடைய பெண்ணாகிய ரேவதியை அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பலராமரும் அவர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு ரேவதியை திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறாக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்ட ரைவத மன்னர் அதன் பிறகு தவம் செய்து முக்தி அடைவதற்காக பதரிகாசிரமத்துக்கு சென்று விட்டார். பதரிகாசிரமம் மிக மிக புனிதமான ஓர் இடமாகும். அது நர நாராயணர்கள் வசிக்கின்ற இடம். எனவே தவம் செய்வதற்காக அங்கே சென்றார் ரைவத மன்னர். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.